ஓம் ஆதிபராசக்திக்கு ஜெய். இன்றைய தினம் நாம் காளிதாசர் இயற்றிய ஷியாமளா தண்டகம் என்ற ஒரு பொயட்ரி, ஒரு ஸ்லோகம். அவை எது பண்ணையும் வேணா வச்சுக்கலாம். அதை பத்தி கொஞ்சம் நம்ம இப்படி என்னங்கிறத பத்தி சிந்திக்கலாம். இன்னைக்கு காளிதாசன் நம்ம இதுல இப்ப பார்த்தா காளிதாசங்கிறது யாரு அப்படிங்கறது, அவர் 6th செஞ்சுரியில வாழ்ந்தவர்னு இதுக்கு சரியான பிரமாணங்கள் இல்ல. ஆனாலும் சொல்லப்படுகிறது 6வது செஞ்சுரியில விக்ரமாதித்யன் காலத்துல உஜ்ஜயின்ல அவரோட அந்த விக்ரமாதித்யனோட அவையில கவிஞராக இருந்தவர்னு சொல்லப்படுகிறது. எதுக்குமே இது ஆதாரபூர்வமான பிரமாணங்கள் இல்ல. இந்த மாதிரி சொல்லப்படுகிறது. காளி அவருக்கு அருளியதால் காளிதாசன், ஏன்னா அவருடைய இயற்பெயர் கூட தெரியாது. மகாகவி காளிதாஸ்ங்கிற பேர் தான் இருக்க. அது காளி அவருக்கு அருளியதால் அவருக்கு காளிதாசர் என்று பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நிறைய நாடகங்கள், கதைகள், இந்த மாதிரி பொயட்ரி, கவிஞர் கவிதைகள்ங்கிற மாதிரி நிறைய மாதிரி இயற்றி இருக்கார். அதுல ரகுவம்சம், நம்ம இதெல்லாம் ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். ரகுவம்சம், மேகதூத்தம், குமார சம்பவம், ராமோவசியம், மாளவிகாக்னிமித்திரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாடகங்கள்லாம் அவர் நமக்கு எழுதியிருக்காரு. இந்த காளியோட அருள் கிடைச்சதுனால அவருக்கு காளிதாசன் ஒரு பேர் ஏற்படுது. அவர் இந்த எப்படி அவருக்கு பாட வந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு இளவரசி ஆணவம் பிடித்த இளவரசி இருந்தால் அவளை கல்யாணம் பண்றதுக்காக பல நிபந்தனைகள் இட்டதாகவும், அப்ப அங்க இருந்த பண்டிதர்கள்லாம் இந்த இளைஞனை கூப்பிட்டு, ஆடு மேய்க்கும் இளைஞனை கூப்பிட்டு, நீ எதுவும் வாயை திறக்காமடி இருக்கப்படி செஞ்சதாக இது வரலாறு இருக்குது. அந்த இடத்தை விட்டு வெளியில ஓடி காளிதாசன் ஒரு காளியின் கோவிலுக்குள் புகுந்து கொண்டதாகவும், அந்த நேரத்துல காளி ஊர்வலம் போயிருக்கிற சமயத்துல அவன் உள்ள போய் கதவை சாத்தி விடுறான் அந்த காளிதாசன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு காளி உள்ள கதவை தட்டும் போது, நான் கதவை திறக்க மாட்டேன், நீ எனக்கு அருள் கொடுத்தாதான் நான் கதவை திறப்பேன்ட்டு காளிதாசன் சொல்வதாகவும், உடனே உனக்கு அறிவு, ஞானம், எல்லா திறமையும் எல்லாமே உனக்கு நான் தரேன்னு அவரு காளியே ஆசீர்வாதம் பண்றதாகவும் இதெல்லாம் கதைகள்ல சொல்லப்படுறது. அதுக்கு அப்புறம் தான் கதவை திறந்து காளிதாசன் அம்பாளோட காளியின் காலில் விழுந்து அவளே தன்னுடைய இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அதற்கப்புறம் தான் இவ்வளவு பாடல்கள், இத்தனை நாடகங்கள், இத்தனை எல்லாம் செஞ்சிருக்காங்கிறது. இதெல்லாம் வந்த கதைகள், அதாவது அவரோட கதைகளிலேருந்தே அவரை பத்தி எடுத்த விஷயங்கள். ஏன்னா அவருக்குன்னு தனியா ஒரு ஆட்டோபயோகிராபி, இந்த இதுலதான் பிறந்தார், இந்த இதுலதான் வாழ்ந்தாருங்கிறதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை. இதெல்லாம் கதையாக சொல்லப்படுகிற விஷயங்கள் தான். அப்படி அந்த காளிதாசன் முதலில் அம்பாள காளியை பார்த்துட்டு முதல் அவரால் இயற்றப்பட்டது இந்த ஷியாமளா தண்டகம்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் இத்தனை ரகுவம்சம், மேகதூத்தம், குமார சம்பவம்ங்கிற நூல்கள்ல நிறைய எழுதி இருக்காரு. ஆனா இந்த கவிஞர் இதை எழுதினது அப்படிங்கும் போது காளியை பார்த்த பின்னாலதான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த ஷியாமளா தண்டகம்னு போயிட்டு தண்டகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பாக்கணும் இல்லையா? இப்ப அந்தாதி அப்படின்னு சொன்னாக்க ஒரு இடத்துல முடியறது, அந்த முடியும் வார்த்தையில இருந்து அடுத்தது ஆரம்பிக்கும். அதற்கு அந்தாதி என்று பெயர். தண்டகம் என்று சொன்னால் ஒரு வார்த்தை ஃபுல்லா இருக்கு, அதுல இத்தனை பதங்கள் இருக்குங்கிறது கணக்கு இருக்கு. அந்த பதங்கள் எப்படி இருக்கும்னா 26 சிலபல்கள் கொண்டது. ஒரு பதமா சின்ன சின்ன கனமா இருக்கும். அந்த 26 பதங்களை கொண்டது அது மாதிரி எத்தனை சிலபல் இருக்கும் 26க்கு அது மாதிரி வந்ததுன்னா அதுக்கு தண்டகம் என்று பெயர். வார்த்தைகள் மடங்கி வரும், அதனால அதுக்கு தண்டகம் என்று பெயர். ரெண்டாவது 26க்கு மேல 27, 30, 33, 36 அப்படிங்க போகும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஒவ்வொரு பதம் ஒரு வார்த்தையிலேயே பதங்கள் 3 முறை அதிகமாயிட்டே போறோம். அந்த மாதிரி போனாலும் அதுக்கு தண்டகம் பேரு. இவரது 26 வந்துருத்துங்கிறதுனால இவருக்கும் இவரோட இந்த பொயட்ரிக்கும் இது ஒரு பொயட்ரி தான். இதுக்கு தண்டகம்னு பேரு. இந்த மாதிரி வேதாந்த தேசிகன் அருளிய கருட தண்டகம் 36 சிலபலை கொண்டது. அப்போ 108 பதங்கள், ஒரு 3 36 சிலபலை கொண்டது கருட தண்டகம் வேதாந்த தேசிகரால் அருளப்பட்டது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேருதான் இந்த தண்டகம்ங்கிற பேரே வச்சது. ஷியாமளா தண்டகம் அப்படின்னு வச்சிருக்காரு. ஷியாமளா அப்படின்னு சொன்னாலே கருநீல நிறம் மேனி படைத்தவள், கருநீல நிறம் கொண்டவள் ஷியாமளா. ஷியாம அப்படின்னாவே கருநீல நிறம். நம்ம ஷியாம், ஷியாம கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாக்க அந்த ஷியாம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு கருநீலம் என்ற பொருள் படுகிறது இல்லையா? ஆனா நம்ம உடனே என்ன சொல்றோம்,
கருநீல மேனி படைத்தவளா அம்பாள் எத்தனை இடத்துல மரகத பச்சை மேனி உடையவள் மீனாட்சியை சொல்றோம். செந்நிற மேனி படைத்தவள் அப்படின்னு சொல்லுவோம். சிந்துர வண்ணத்தினாள்னு அபிராமி பட்டர் பாடுறார். உடனே நீலின்னு பாடுறார். அவர் நீல நிற மேனியை கொண்டவர்ங்கிறார். சிகப்பா இருக்கான்னு சொல்றோம். சரஸ்வதியா இருக்கும்போது வெண்மையா இருக்கும். பலவித வண்ணங்களையும் எல்லா வர்ணங்களையும் கொண்டவள் அம்பாள். இந்த வர்ணம் தான் அவளுக்கு நிர்ணயிக்கப்படவில்லை, எல்லா வர்ணங்களும் அவளுக்குள் இருக்கிறது. அப்படி அந்த ரேஸ் வருது இந்த இடத்துல ஷியாமலாங்கிற பேர் வரும்போது அவளுக்கு கருநீல வண்ணமாக அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அவ எல்லா வர்ணத்திலயும் அம்பாள் இருப்பா இல்லையா. இவ இப்ப இவ ஷியாமலாவை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருனாக்க, அவள் இந்த ஷியாமலா என்பவள் வீணையை தாங்கி கொண்டு இருப்பவள், வீணையை எப்பொழுதும் தாங்கி கொண்டு இருப்பவள் ஷியாமலா அப்படின்னாவே அவள் வீணைய கையில வச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவ இப்ப இதுல ஷியாமலா தண்டகத்துல ஆரம்பிக்கும் போது அதுக்குன்னு ஒரு தியான ஸ்லோகங்கள் உண்டு. தியான ஸ்லோகங்களுக்கு அப்புறம் தான் அவர் அந்த 26 சிலபல வச்சு ஸ்லோகங்கள் எழுதிட்டு வர. அப்படி வரும்போது அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மாணிக்ய வீணா முபலால யந்தி மதாலசா மஞ்சுள வாக்விலாசா மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசாஸ்மராமி அப்படின்னு அவர் ஒரு தியான ஸ்லோகத்துல அவர் சொல்றார். இப்ப இந்த மாணிக்கங்கள் பொருந்திய வீணையை கையில் வைத்துக் கொண்டிருப்பவள், மாணிக்கங்களா அதெல்லாம் பதிச்சிருக்குமா அந்த வீணையில, அப்பேற்பட்ட வீணையை வைத்துக் கொண்டிருப்பவள் அவள். மாதங்கி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது யாரது மாதங்கி? மாதங்கின்னா என்ன அர்த்தம்? மாதங்கி என்பவள் யார் அப்படின்னு சொன்னாக்க, மாதங்கி என்பவள் மதங்க முனிவரின் மகளாக போற்றப்படுகிறார். அந்த மதங்க முனிவர் என்பவர் யார் அப்படின்னா, ராமாயணத்தில் மதங்க முனிவர் அந்த மதங்க முனிவருக்கு ஒரு தவசீலர் யோகி அவர். அவருக்கு பணிவிடை செய்தவள் தான் சபரி. நமக்கு அந்த சபரியோட கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மதங்க முனிவருக்கு ஒரு பெண்ணை எடுத்து வளர்க்க வேண்டும் என்ற ஆசையினால் அம்பிகையே மாதங்கியாக பிறந்தாள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்லப்படுற விஷயம். அவள் பெயர் தான் மாதங்கி என்ற பெயர். மாதங்கி அப்படின்னு அர்த்தம் என்னன்னாக்க, மாதங்கி அப்படின்னா ஒரு இசைவான குலமா, அது இசை செய்யற குலத்துக்கு தான் அந்த மாதங்கம்ங்கிற பேர் வரும். அது எப்படி அப்படின்னு நமக்கு அவள் ஒரு இசைவாணி. அவளை மாதங்கியை வணங்கிய நமக்கு படிப்பு, கல்விகள் தேர்ச்சி, வீணை இசைகள், பாட்டு இதெல்லாம் அந்த மாதங்கியை வணங்கினால் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அவள் இசைவான குலத்தில் பிறந்தவளாக அவளை சித்தரிக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் போய் பலவித பாடல்கள் இயற்றியிருக்கிற அது நமக்கு தெரியும். அவர் பல பாடல்கள் இயற்றி இருந்தாலும் அவரோடையே கூடவே போவாங்களாம் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் போவாங்களாம். ஏன்னாக்க இவர் பாடல் எழுதுவார். திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் போய் பாடல்கள் இயற்றுவார், பாடல்கள் எழுதுவார். அந்த பாடல்களுக்கு ஏத்த இசையையும் பண்ணையும் அமைத்து இவா பண்ணி கொடுப்பாளாம். இவா கூட போன திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியின் பேர் மதங்க சூளாமணியின் பேரு. அவளும் இசைவான குலத்தில் பிறந்தவள். அவள் அந்த யாழ்ப்பாணரோட அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் மனைவியின் பெயர் மதங்க சூளாமணி பெயர். சூளாமணி என்றால் ஒரு தலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம். எது தலையானது என்று சொல்லுகிறோமோ அதுதான் அந்த சூளாமணி அப்படிங்கிறது. இவா 2 பேரும் தான் போய் அவ திருஞான சம்பந்தரோட கூடி எல்லா தேவார பாடல்களுக்கும் இன்றளவும் நாம் இந்த பாடல், இந்த பண், இந்த இசை நம்ம அந்த தேவார பாடல்கள்லாம் அதெல்லாம் அமைத்து கொடுத்தது இந்த மதங்க சூளாமணி என்ற பெண் தான். அவளும் ஒரு இசைவான குடும்பத்தில் பிறந்தவள் தான். அதனால இந்த மாதங்கி என்பது இசைவான குலத்தில் பிறந்ததனால் அவள் எப்பொழுதும் கையில் வீணையை வைத்துக் கொண்டிருப்பாள். பாட்டிலும் தேர்ச்சி பெற்றவள், எல்லா சுஸ்வரம் உள்ளவள், எல்லாமே உள்ளவள் அவள் தான். இப்ப மாதங்கி மாதங்கிங்கிறது யார் சொன்னோம்? மாதங்கி அப்படின்னா என்ன அப்படின்னா மதம். அந்த மதம்ங்கிறது எங்க இருக்கு? அதுதான் மனசு. அதுதான் நம்ம உள்ள இருக்கிற மனசு. இப்ப ஒரு மனசு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைச்சோம்னாக்க முதல்ல என்ன பண்ணுவோம்? மனசுக்குள்ள நம்ம என்ன பேச வேண்டுமோ என்ற சொல் நமக்குள்ள இருக்கும். அதற்கப்புறம் தான் அது சிந்தனை வடிவத்தில் இருக்கும். அந்த சிந்தனை வடிவத்தில் இருப்பதுதான் பிறகு பேச்சாக வெளிப்படும் இல்லையா? அந்த சிந்தனையை போய் ஒரு இடத்தில் தங்கி கொண்டு இருக்கும் இடம்தான் மனசு. அந்த மனசிலிருந்து வெளிப்படுவதுதான் அந்த சிந்தனை. ஒண்ணுக்குள்ள இன்ற
ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த சிந்தனை வெளியில மனசுக்குள்ள இருக்கு, அந்த சிந்தனை வெளிப்படும் போது பேச்சாக வெளிப்படுகிறது. நிர்குண பரபிரமமான சிவனுக்கு பேரு மதங்கர் என்று பெயர். சிவனோட பேர் மதங்கர் என்று பெயர். அவருக்கு குணங்களும் கிடையாது, தோஷம் கிடையாது. அவர் பரபிரம்மம், அவர் தான் சிவன், பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் அப்படியே இருக்கும்போது, அப்படியே இருந்தா இந்த உலகங்களை இப்படி சிருஷ்டிச்சு இருக்க முடியாது இல்லையா? அதனால அவருடைய மனசுல சிந்தனை கொஞ்சம் பிறக்கிறது. அந்த சிந்தனை அவருடைய மனசுக்குள்ள ஒரு சிந்தனை பிறக்கிறது. அந்த சிந்தனை பிறப்பது அது வெளிப்படுகிறது. வெளிப்படுவதுதான் மதங்க சிவனிட மனசிலிருந்து வெளிப்படும் ஆற்றல். அந்த சிந்தனை தான் மாதங்கியான சக்தியாக வெளிவருகிறது. அந்த சிவனுடைய மனசிலிருந்து வர சிந்தனை தான் சக்தியாக, ஆற்றல் தரக்கூடிய சக்தியாக வெளிவடுகிறது. அதுதான் பராசக்தி. அப்போ உலகத்துல முதல் சிருஷ்டி அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா இந்த மதங்கர் என்ற சிவன் கிட்ட இருந்து அந்த சிந்தனையாக வெளிப்படுகிற அந்த சக்தி தான் மாதங்கியாக வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் சிருஷ்டிகள் நிறைய உண்டாகி உயிரினங்கள் அத்தனையும் உண்டாருது. அந்த விலங்கினங்கள் அத்தனையும் உண்டாகி விலங்கினங்கள் மனுஷர்கள் எல்லாம் உண்டாகும்போது அந்த ஜீவன்களை கரை ஏத்தணும் இல்லையா? அந்த ஜீவன்களை பரமாத்மாவோட போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதங்கி என்று அவனிடமிருந்து வெளிவந்த சக்தியானது இந்த ஜீவன்களை கரையேற்றுவதற்கு ஒரு பாலமாக இருக்கிறார். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை பரமாத்மாவோடு இணைக்கும் பாலமாக இந்த மாதங்கி அமைகிறாள். அதனால் அவளுக்கு மாதங்கி என்று பெயர் ஏற்பட்டது. மாதங்கி அப்படிங்கிற பெயர்னா இது எதனால் ஏற்பட்டது, எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் இது. இந்த செயலை பிரிட்ஜா இருக்கா, அந்த செயலை எப்படி அந்த செயலை செய்ய போறா? அவதான செயலும் செய்யணும். பாலமா இருப்பதோட அந்த செயலையும் அவள் தான் செய்ய போறா. இங்கேருந்து ஜீவாத்மாவை கொண்டு போய் பரமாத்மாவை இணைக்கிற செயலையும் அவள் செய்யக்கூடியவள் என்பதால் அவளுக்கு மந்திரினி என்ற பெயரும் உண்டு. மந்திரினி என்றால் செயல்படுத்தக்கூடியவள் என்று பெயர், மந்திரியின் பெயர். இந்த மாதங்கி அப்படிங்கிறவதான் மதுரையில் மீனாட்சியாக இருக்கிறார். அவள்தான் மதுரையில் மீனாட்சியாக ஷியாமள ரூப வர்ணத்தில் மதுரையில் ராஜ மாதங்கியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அவள்தான் அவ இத சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஷியாமளா தேவிய சரஸ்வதி என்றும் சில பேர் சொல்லுவாங்க. அந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்றது ஞான சரஸ்வதியாக, வெண்மை நிறம் படைத்தவளாக ஞான சரஸ்வதியாக மாதங்கியை கூறலாம் ஷியாமளாவை. அதே அவள் வீரசக்தியாக வரும்போது அவளுக்கு பார்வதி என்ற பெயராக வருகிறாள். ஞான சக்தியாக வரும்பொழுது அவளுக்கு சரஸ்வதி என்ற பெயரும், வீரசக்தியாக வரும்பொழுது அவளுக்கு பார்வதி என்ற பெயரும், கிரியா சக்தியாக வரும்பொழுது அவளுக்கு மகாலட்சுமி என்ற பெயரும் தாங்கிக் கொண்டு வெளியில வருகிறாள். ஒரே பராசக்தி அவள் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கொள்ளும் போது ஞான சக்தியாக இருக்கும் பொழுது சரஸ்வதியாகவும், வீரசக்தியாக இருக்கும் பொழுது பார்வதியாகவும், கிரியா சக்தியாக இருக்கும் போது மகாலட்சுமியாகவும் வருகிறார். அப்பதான் இந்த தியான ஸ்லோகங்கள் இதுல அப்படிதான் வருது. மாணிக்ய வீணா உபலால யந்தி மதாலசா மஞ்சுள வாக்விலாசம். அப்பேற்பட்ட அவளுடைய அந்த மாதங்கின் வாயிலிருந்து அப்படியே பொறுமையும் அமைதியும் கொண்ட நல்ல வார்த்தைகள் அவளுடைய வாயிலிருந்து வெளியில வருது. மாகேந்திர நீலச்சுதி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசாஸ்மராமி அப்படின்னு சொல்ற. மனசாஸ்மராமி அப்படின்னு சொன்னாக்க மனசினால் அப்படியே நான் உன்னை நமஸ்கிறேன். சில புக்ல சதத்தம் ஸ்மராமின்னு இருக்கும், அது எப்படி வேணா சொல்லலாம். மனசாஸ்மராமி அப்படின்னு சொன்னாலும் மனதினால் நமஸ்கரேன், சதத்தம் நமஸ்காரம் சதா சர்வகாலமும் உன்னை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறதா அர்த்தம். அந்த மதாலசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவ மதா அப்படின்னாக்க மதம் அப்படின்னாவே அதிக ஆற்றல் கொண்டவள்னு அர்த்தம். இந்த நம்ம மதாலசம்னா மது அப்படியே மயக்கத்துல இருக்கிறவங்க அர்த்தத்தை கொண்டு வரக்கூடாது. அதிக ஆற்றலை உடையவள் அந்த மாதங்கி என்பவள் அதிகமான ஆற்றலை உடையவளாக இருக்கிறார். அவள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, கருணை இருக்கு, சாந்தம் இருக்கு, ஞானம் இருக்கு, கல்வி இருக்கு, அழகு இருக்கு. இப்படி எல்லாத்துலயும் எல்லாமே அதிகமா நிறைந்து இருப்பவள் தான் இந்த மாதங்கி. அவ மிகவும் மங்களதாயவள், மங்களத்தையே இனிமையாக கொண்டவள் அவள், இனிமையான வாக்கு கொண்டவள் அவள். மாகேந்திர நீலச்சுதி அப்படின்னு சொல்றார். இந்திர நீலக்கல்லை போல, இந்திர நீலக்கல்லை போல், மாகேந்திர நீலச்சுதி, இந்திர நீலக்கல்லை போல் ஒளிர்பவள் அவள். அந்த நீலக்கல் எப்படி ஒளிருமோ அப்படி பிரகாசமா இருக்குமோ அப்பேற்பட்ட பிரகாசத்தை உடையவள். கோமலாங்கி ரொம்ப அழகா இருக்கும். கோமலம் என்றாலே அழகு என்று பொருள். அப்படி ஒளி பொருந்திய அழகு பொருந்தியவளாக
அவள் இருக்கிறாள். இந்த ஜீவன்கள்லாம் சம்சாரத்துல உழண்டு உழண்டு உழுந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லி திரும்ப 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 பிறவி எடுத்துட்டே இருந்தா இந்த லோக பந்தங்களிலிருந்து நம்மளை விடுவிக்க வேணும். திருப்பி திருப்பி பிறப்போம், திருப்பி திருப்பி பாவம் பண்றோம், திருப்பி திருப்பி பிறப்போம், இப்படியே போயிட்டு இருக்குது. அந்த நம்ம லோக பந்தங்களில் நம்மளை விடுவிப்பதற்காக இவர் அவ கையில எப்போதுமே அதுக்கு உதாரணமாக தான் அவ கையில கிளி வச்சுட்டு இருப்பா. அந்த கிளி உங்க பக்கத்துலயே 4-5 கிளி கூட இருக்கும். அந்த 4-5 கிளி எப்படின்னா கிளிங்கிறதோட விஷயம் என்ன, அது சொன்னதே திரும்பி 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 சொல்லும். அந்த மாதிரி திரும்பி திரும்பி சொல்லக்கூடியது மாதிரி இந்த ஜீவன்களானது திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் திரும்பி திரும்பி உழண்டு உழண்டு இந்த உலகத்திலிருந்து வரத அந்த பந்தங்களை அகற்றுவதற்கு இவள் நம்மை ஜீவன்கள் நம் மனதில் இருக்கும் ஜீவன்களை பரமாத்மாவோட இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக அதை செயலாற்றக்கூடிய மந்திரினியாக நம்மை கரையேற்றுபவள் இவள் தான். அம்மா உனக்கு வெற்றி அப்படின்னு இந்த இடத்துல போற்றுகிறார் காளிதாசன். முதல் தியான ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம். இந்த கிளிகள் இருக்கிறதோட தாற்பயம் என்ன இது அப்படிங்கிறதுக்குதான் இது. ஏன்னா கிளிக்கு அந்த ஒரு இது உண்டா, அந்த சக்தி உண்டா, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய சக்தி அந்த கிளிக்கு உண்டு. அப்படிங்கறனால அந்த திரும்ப திரும்ப அப்போ அம்பிகையை சரணடைந்த பாரதியார் எழுதுறாரு. அம்பிகை சரண் புகுந்தா நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு பாரதியார் எழுதுற மாதிரி நம்ம போய் அந்த அம்பிகையை போய் சரணமடைந்து விட்டோமானால் அவள் நம்மளை கரையேற்றுவாள் அப்படிங்கறதுதான் இந்த இந்த இதுக்கு அர்த்தம். சதுர்புஜே சந்திர கலாவதம்சே குச்சோன்னதே குங்கும ராகசோனே புன்றேற்று பாஷாங்குஷ புஷ்பவானஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாந்தக அப்படின்னு சொல்றார். சதுர்புஜே, சதுர்புஜே என்ன, 4 கைகளை உடையவள். சந்திர கலாவதம்சே, சந்திரகலா போன்ற நிலவை போன்ற அழகு உடையவள். சந்திரகலா அப்படின்னாவே நிலவு, பூர்ண சந்திரனை போன்ற அழகு உடையவள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். அது ஒரு அழகான காட்சியாக அது சொல்லப்படுகிறது. அப்போ குச்சோன்னதே குங்கும ராகசோனே, அந்த செம்மை நிறை படுத்தம் அவள் இந்த செம்மை நிறம்ங்கிறார். குங்கும கலர்ல செம்மையா இருக்கா. சோனே, சோனே என்றால் தங்கம். தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அந்த செம்மை நிறமானது அந்த தங்க நிறத்துல செம்மை படர்ந்தால் எப்படி ஜொலிக்குமோ அப்பேற்பட்ட ஜொலிப்புடன் இருக்கக்கூடியவள் அவள் தான். புன்றேற்று பாஷாங்குஷ புஷ்பபானகஸ்தே, கையில ஒரு கரும்பு வில்லு வச்சுட்டு இருக்கலாம். அதுல புஷ்பங்கள் தான், காமன் வச்சுட்டு இருக்க மாதிரி 5 புஷ்பமா பானங்கள் என்னன்னா வேற ஏதோ இல்ல, புஷ்பங்களை தான் பானங்களா வச்சுட்டு இருக்கா. அது மூலியமாதான் அது மனோரூபேட்சு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை படிச்சிருக்கோம் இல்லையா. அது போல இங்க புஷ்ப பானங்களை கையில் தரித்தவள். ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேகமாகுதக, அப்பேற்பட்ட அம்பாளே, இந்த உலகம் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளே நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல அந்த தியானத்துல சொல்றேன். மாதா மரகத ஷியாமா மாதங்கி மதசாலினி குரியா கட்டாட்சம் கல்யாணி கடம்பவன வாசினி ஜெய மாதங்கதனையே ஜெய நீலோத்பலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே. மாதா மரகத ஷியாமா, இந்த இடத்துல என்ன சொல்றார், மரகத ஷியாமான்னு பச்சை நிறத்தை கொடுத்துட்டார். பச்சையும் நீளமும் ஒளிர்வண்ண கூடியவாக இருக்கக்கூடிய மாதங்கியே, நீ எல்லாரையும் கரையேற்றுவதாக இருக்கக்கூடிய மதசாலினி நீனு. புரியா கடாட்சம், மங்களமே நிறைந்தவராக இருக்கக்கூடிய கடாட்சத்தை மக்களுக்கு உன்னுடைய கருணையினால் அள்ளி அள்ளி தரக்கூடியவளாக இருப்பவளே, நீ கடம்ப வனத்துல வாசிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய கடம்பவன வாசினி. ஜெய மாதங்கத்தனே, நீ இங்க அடுத்த உடனே என்ன சொல்ற, நீ ஜெய நீலோத்பலத்யுதே, மறுபடியும் நீல கலரா இருக்கேன். அதாவது அம்பாள் வர்ணத்துல மாறி மாறி எந்த கோணத்துல பாக்குறோமோ அந்தந்த வர்ணத்துல அம்பாள் நமக்கு காட்சி கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் இத பண்ற. ஜெய சங்கீத ரசிகே, சங்கீதத்தை மிகவும் ரசிக்க கூடியவளாக இருக்கிறாள். ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே, அந்த சுக என்றால் கிளி என்ற அர்த்தம். அந்த கிளி போலவே அவள் அது ஏன் அதுக்கு பிரியா இருக்குனாக்க அது சொல்றதையே திரும்பி திரும்பி சொல்லும். அவ சொல்றா, என்ன சரணடைங்கோ, நீங்கள் உங்களுக்கு எல்லாம் கரையேற்று திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி சொல்லும் போது நாம் போய் அம்பிகையை சரணடைந்தோமானால் நமக்கும் அந்த கதி, அம்பாளின் பாதம் நமக்கும் கிடைக்குங்கிறத இந்த தியான ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு காளிதாசன் நமக்கு இதுதான் இந்த ஸ்லோகத்தோட முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க,
மாணிக்ய வீணா உபலாலயந்தி மதால்லசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசா ஸ்மராமி சதுர்புஜே சந்திர கலாவதம்சே குச்சோன்னதே குங்கும ராகசோனே புன்றேக்ஷு பாஷாங்குஷ புன்றேக்ஷு அப்படிங்கிறது தாமரை போன்ற கண்களை உடையவர். புன்றேக்ஷு அந்த கண்களை பத்தி சொல்றார். புன்றேக்ஷு பாஷாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதக மாதா மரகத ஷியாமா மாதங்கி மதசாலினி புரியாத் கட்டாட்சம் கல்யாணி கதம்பவன வாசினி ஜெய மாதங்க தனையே ஜெய நீலோத்பலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துல நமக்கு அர்த்தத்தை அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறா. அடுத்தது இதுதான் தியான ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது தண்டகத்துக்கு வரா. ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்த கிருத்தியன்மணி தீப சம்ரூட வில்வாட வீமத்திய கல்பத்ரு மாகல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருத்திவாசப்பிரியே சர்வலோகப்பிரியே. ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்த கிருத்தியன் மணித்வீப சம்ரூட வில்வாட வீமத்திய கல்பத்ருமாகல்ப காதம்ப காந்தாரவாசப்பிரியே கிருத்திவாசப்பிரியே சர்வலோகப்பிரியே அப்படின்னு ஒரே அந்த பதங்கள் அந்த மாதிரி வந்திருக்கிறதுனால இதுக்கு தண்டகம் என்று பேர். எங்கி மடங்கி மடங்கி அதே வார்த்தை காந்தார வாசப்பிரியே கிருத்திவாசப்பிரியே சர்வலோகப்பிரியே. அந்த பிரியேங்கிற வார்த்தை வந்து மடங்கி மடங்கி வருது இல்லையா, அதனால இது தண்டகம் என்று பேர். இது ஒரு அழகான காட்சி. இது எப்படின்னா ஒரே பெரிய ஒரு பார்க்கடல் இருக்கு, ஸ்ரீராப்தி கடல் இருக்கு, அது பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல ஒரு தீவு, அந்த சமுத்திரத்துல ஒரு தீவு, அது வந்து அப்படியே எது அந்த தீவே ரத்தனங்களால பதித்த தீவு, அந்த தீவே ரத்தனங்களால பதித்த தீவு. அதுக்கு பேரு மணி தீபம்னு பேரு. மணிகளால் ரத்தன மணிகளால் சூழப்பட்ட அந்த தீவுல இருக்கு மணி தீபம். அத வந்து இந்த சமுத்திரத்தை வந்து சுதா சமுத்திரம், அமிர்தமே பொழியக்கூடிய சமுத்திரமாக சுதா சமுத்திரம். ஜெய ஜனனி சுதா சமுத்திராந்த, சுதா என்றால் அமிர்தம் என்ற அர்த்தம். அமிர்தமே பொழியக்கூடிய பார்க்கடலாக அது இருக்கிறது. அதுக்குதான் அவர் வந்து சொல்றார். நம்ம ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் இவர் வந்து கம்பாரிசன் தான். ஆதிசங்கர் நமக்கு என்ன சொல்றார், சுதா சிந்தோ மத்தியே சுரவிட பிவாடி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ படவதே சிந்தா மணிகிருஹே சிவகார்யே மஞ்சே பரம சிவ பள்யங்க நிலையாம் பஜந்தி ஸ்வாம் தன்யாம் கலிஜன சிதானந்த லஹரி. நம்ம அப்படின்னு சௌந்தர்ய லஹரில படிக்கிறோம் இல்லையா, அதே அவரும் இதேதான் சொல்றார். அம்பிகை வந்து அமுதக்கடல வந்து கற்பக தற்கள் சூழ்ந்த அந்த ரத்தினங்களால் படைத்த அந்த தீவுல நடுவுல அந்த அமுதம் எல்லாம் படுற இடத்துல அப்பேற்பட்ட ஒரு மாளிகை இருக்கு. அது எப்படின்னா திரிகோண வடிவிலான கட்டிலில் சிவ தத்துவமான இருக்கையில் அமர்ந்தபடி அவர் யோகானந்த பெருக்காய் அலைமோதும் உள்ள தியானிக்கிறேன்னு அவர் வந்து ஆதிசங்கரர் அந்த மாதிரி சொல்றார். அதேதான் இவர் இங்க சொல்றார். அதே வார்த்தைகள் தான், அதே அர்த்தம் தான். சமுத்திரத்துக்கு நடுவுல பெரிய மணித்வீபம், அது எல்லாம் ரத்தனங்களால் பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அடர்ந்த காடு. என்ன காடுன்னா வில்வ மர காடுகள். அந்த அதான் வில்வாட வீண் இருக்குல்ல, வில்வ மர காடுகள் இருக்கு. அந்த வில்வ மர காடுகளுக்கு நடுவுல அதை சுத்தி அது வந்து பெரிய காடா இருக்கு. அதுக்கு பக்கத்துல உபவனம் மாதிரி ஒரு சின்ன காடு, அது வந்து கதம்பவன காடு. அந்த கதம்பவன காடு வந்து எதுக்கு ஒப்பு வைக்கிறாருன்னா, கதம்பவனத்துல ரொம்ப கதம்பவனத்தை வாசனை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா அது எதுனாக்க கல்பத்ருமா கல்ப அப்படிங்கிறார். கல்பத்ருமா கல்ப காதம்ப அப்படிங்கிறார். அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கும் அந்த கல்பத்தரு மரம் எப்படி பயன்படுகிறதோ, கேட்டவுடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கே, எது கேட்டாலும் கல்பத்தரு மரம் கொடுக்கும் அந்த தன்மையை. ஆனா அந்த தேவலோகத்துக்கு நம்மளால எல்லாம் போக முடியுமோ? அதனால காளிதாசனும் ஆதிசங்கரும் கொண்டு வர, நாமெல்லாம் தரிசனங்கள், நம்மளால வந்து தேவலோகத்துல போய் அதை போய் கேட்டு கல்பத்தருவை கேட்டு பண்ண முடியாது. ஆனா அந்த கல்பத்தருவுக்கு என்ன தன்மை இருக்கிறோ, எதை கேட்டாலும் கொடுக்கும் தன்மை அந்த கல்பத்தருவுக்கு இருக்கிறதோ, அது போல இந்த காதம்பம், இந்த மணித்வீபத்துல இருக்கிற கதம்ப வனமும் நீ அந்த தன்மையை கொண்டது. அந்த கல்பத்தரு மதம் எங்க தேவலோகத்துல இருக்கிற மரத்தோட தன்மையை கொண்டது இந்த கதம்ப வனம். அந்த மரத்து அது எங்களுக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கிறது. எங்களால தேவலோகத்துக்கு
தேவலோகத்துக்கு போக முடியாது, நம்ம எல்லாம் வெறும் தரித்திரர்கள், நம்மளால அந்த தேவலோகத்துக்கு முடியாது, அங்க தேவர்கள் தான் இருக்க முடியும். ஆனா நமக்கு பூலோகத்துல நமக்கு வேணுங்கிறதுனால கதம்ப வனத்துல அந்த கல்பத்தருவோட தன்மையை கொண்டு கதம்ப வனத்திலே அந்த இடத்துல காந்தார வாசப்பிரியை அந்த இடத்துல அவ வாசம் பண்றான். அந்த இடத்துலதான், ஏன்னா அந்த கதம்ப மரமே அப்படி ஒரு வாசனைகள் நிறைந்த அந்த மரத்துக்கு அந்த சின்ன காட்டுக்கு நடுவுல அவள் வாசப்பிரியா. கிருத்திவாசப்பிரியே, கிருத்திவாசப்பிரியே அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சிவபெருமான குறிக்கிறது இந்த இடத்துல. கிருத்திவாசப்பிரியே அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, பகவான் வந்து கஜமுகாசுரனை வந்து சிவபெருமான் கொன்னு அந்த கஜனோட தோலை எடுத்து தன் மேல போட்டு இருப்பாராம் சிவபெருமான். அது மாதிரி அவர் வந்து இப்படி போட்டு இருப்பாராம். அந்த கஜமுகாசுரன் அதுல என்ன அர்த்தம், 2-3 அர்த்தங்கள் அதுல சொல்லப்படுகிறது. அதனால கிருத்திவாச பிரிய, அவளுக்கு அந்த சிவபெருமானுக்கு பிரியை உடையவளாக இருக்கக்கூடிய அம்பாள், அதான் கிருத்திவாச பிரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த அர்த்தத்துல அந்த சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அவ வந்து வேற என்ன சொல்றா அப்படின்னாக்க, சர்வலோக பிரிய, சர்வ லோகத்துக்கும் அவ பிரியா, அத்தனை உலகத்தில் வாழும் அத்தனை மக்களுக்கும் லோக பிரியாக இருக்கக்கூடியவள் அம்பாளே அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவ சொல்றாள். இது வந்து இதுலயே இந்த முன்னாடி ஸ்லோகத்தையும் நம்ம இங்க கொண்டு வந்துடணும். மரகத ஷியாமா மதசாலினின்னு சொல்றா இல்லையா, அந்த மரகத ஷியாமா வந்து பச்சை நிறமாக கொண்டவள். அவள் வந்து அவர்தான் பவர் ஹவுஸ், இந்த உலகத்தோட பவர் ஹவுஸே அந்த சக்தி தான். அவள்தான் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜினே சொல்லலாம். அந்த சக்தியை தான், அவதான் நமக்கு ஆற்றலை எல்லாம் நமக்கு திருப்பி திருப்பி தரார். அவ வந்து கதம்ப வனத்துல வசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு அங்கேயும் சொல்றார், இங்கேயும் சொல்றார். அது போல அந்த நீலோத்பல மலர்கள்லாம் எப்படி பிரகாசமா இருக்கோ அந்த மாதிரி அவர் பிரகாசமாக இருக்கக்கூடிய பெரிய வீணை வித்தகியவ, சங்கீதத்தை ரசிக்கக்கூடியவள். அவ வந்து எப்படி உட்கார்ந்துருப்பானா, ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருப்பாள் நடுவுல அந்த மணி தீபத்துல. சமுத்திரம், அந்த ரத்னங்களான மணி தீபம், வில்வ மரங்கள் அடர்ந்து சூழ்ந்திருக்கு. அதை சுற்றி சின்ன மரமான கதம்பவனம், அந்த கதம்பவனத்துக்கு நடுவுல இருக்கிற இடத்துல அவளோட சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்துல அவ ஒரு காலை மடிக்கி ஒரு காலை தொங்க போட்டு பக்கத்துல கிளிகளை வைத்துக் கொண்டு, கரும்பு வில்லை வைத்துக் கொண்டு, புஷ்ப பானங்களை அம்பாக வைத்துக் கொண்டு அந்த இடத்துல நடுவுல அழகாக உட்கார்ந்து இருக்கலாம். அதனாலதான் அந்த பேர் அவளுக்கு அப்பேற்பட்ட பேர் வந்து மாதங்கிங்கிற பேர் கொடுத்து அந்த மாதிரி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அதுதான் ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்த கிருத்தியர் மணித்வீப சம்ரூட வில்வாட வீமத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருத்திவாசப்பிரியே சர்வலோக பிரியே அப்படிங்கிற மாதிரி பதமா பிரிச்சுக்கணும். ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்த கிருத்தியன் மணித்வீப சம்ரூட வில்வாட வீமத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருத்திவாசப்பிரியே சர்வலோக பிரியே. மூச்சு விடாம ஒவ்வொரு பதங்களும் சொல்ற மாதிரிதான், ஒவ்வொரு இதுவுமே அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த அததான் சொல்றாங்க இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது வந்து சுதாராரப்த சுதாராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ர காவத்த சூலீச நாத்திகே சானுமத் புத்திரிகே சேகரி பூத சீதாம் சுரேகா மயூகாவளீபத்த சுஸ்னிக்க நீலாலக ஸ்ரேணி சிங்காரிதே லோக சம்பாதித்தே அப்படின்னு அடுத்த, அதாவது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன 4 நாளும் ஒரு வரியை கொண்டு ஒரு வரின்னு அர்த்தம். இந்த அத்தனையும் சேர்த்தது ஒரு வரி. அதுலதான் வந்து 26 சிலபல் கொண்டதுங்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் தான் வருது. இதுல வந்து எப்படி அப்படின்னு சொல்றாக்க சுதாராரப்த அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல வந்து சாதராரப்த சங்கீத சம்பாவனா அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுல வந்து நீப்ப உபம சௌந்தரலகரியிலயும் அவர் எப்படி சொல்றாரு, நீப்ப உபமனம்ங்கிற இந்த நீப்ப இந்த இது சொல்றாரு இல்லையா, இந்த சமுத்திராந்த கிருத்தியன் மணித்வீப சம்ரூட பில்வாடவி மத்திய கல்பத்ருமால்ங்கிறது நீப்ப உபம், நீல மலர்களால் கூடிய உபவனம்னு அவரும் சொல்றாரு. அவளோட இதுவே அதேதான் சொல்றாரு. இத வந்து எப்படி அவர் சொல்றாருன்னா, அந்த தன்மை எப்படி இருக்கும், அந்த கல்பத்தருவுல இருக்கிற தன்மை வந்து உங்ககிட்ட எப்படி இருக்குங்கிறத வந்து ஏத்தி சொல்றாங்க. காளிதாசன் வந்து எப்படி ஏத்தி சொல்றார் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ஆண்டாள்
ஆண்டாள் நாச்சியார் வந்து கிருஷ்ணரை வந்து அவர் வந்து தன் மேல தன்னை ஈர்க்கணும், தன்னை அவள்கிட்ட அவரை வந்து அட்டென்ஷன் காமிக்கணுங்கிறதுக்காக அவரையே புகழ்ந்து டைரக்டா சொல்றதை விட அவர்கிட்ட போய் கிருஷ்ணா ஏற்ற கரங்கள், நம்ம வந்து ஆண்டாள் நாச்சியாரோட திருப்பாவையில படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நந்தகோபர் உங்ககிட்ட, நந்தகோபர் ஆகிய உன்னோட அப்பா கிட்ட நிறைய பால் இருக்கு, பசுக்கள் இருக்கு, அந்த பசுக்கள்லாம் பால் சொரியும், அந்த மாதிரி பால் சொரியும். ஆனா அந்த பசுக்கள் கிட்ட கொண்டு போய் பாத்திரத்தை வச்சுட்டாக்க தானாவே பால் வந்து அப்படியே சொரியும் அவர்கிட்ட இருக்கிறதுலாம். அது சொரிஞ்சு என்ன, அந்த பால் அப்படியே எதிர்த்து மேல, அது பாத்திரத்தை வச்ச உடனே அந்த பால் வந்து பொங்கி கொட்டி எதிர்க்க மேல வருவோம், அப்பேற்ற வழிஞ்சு ஓடுவோம். அந்த அளவுக்கு பால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பசு இருக்கு. அந்த மாதிரி கேட்ட வாரத்துலாம் வாரி கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கு. அவரோட புதல்வனாகிய நீ அவருக்கே அந்த பசுக்கள்லாம் அவரை பார்த்த உடனே இப்படி பால் கொடுத்து இப்படி சொரிஞ்சா அவருக்கு பிள்ளையா இருக்கிற நீ எவ்வளவு தன்மையா இருப்ப. அவரே அப்படி இருக்கும்போது அவரோட பிள்ளைன்னா உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு சக்தி இருக்கும், உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும், அப்ப எங்களுக்கு நீ இன்னும் எவ்வளவு தருவ அப்படின்னு கம்பேர் பண்றாரா அவர். அது மாதிரிதான் இந்த கல்பத்ருமா கல்பவ சொல்றார். அந்த தேவலோகத்துல இருக்கிற கல்ப தருவே அவ்வளவு கொடுக்கும் அப்படிங்கும் போது நீ வந்து அதுக்கு நடுவுல வந்து இங்க அதோட தன்மையை கொண்டு நீ இங்க வந்து நடுவுல உட்காந்துருக்க. அப்ப உனக்கு இன்னும் எவ்வளவு தன்மை இருக்கும், அந்த மரத்துக்கே அவ்வளவு தன்மை இருக்கு நீ சொல்ற. அப்ப நீ நடுவுல உட்கார்ந்து இருக்கிற உனக்கு எவ்வளவு தன்மை இருக்கும், எங்களுக்கு எடுத்து அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு தன்மை இருக்கும்ட்டு அதை அழகா அப்படி வந்து கம்பேர் பண்றாரு அவர். அந்த மாதிரி சொல்றாரு. இங்க வந்து அடுத்தது வந்து சாதாரண சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல அப்படிங்கிற அந்த இந்த இடத்துல வந்து நீபஸ்ராகாவத்த சூழி சனாத்திகே சானு. இதுல வந்து இனிமே வந்து சொல்றது எல்லாமே என்ன தெரியுமா, அவளோட அசைவுகள் ஒவ்வொரு பாகமா அப்படியே இது பண்ணிடுற. அவ வந்து அவளுடைய கூந்தல் வந்து அடர்த்தியான கருகருன்னு இருக்குமா, சுருளாக அந்த முடியெல்லாம் இருக்குமா. அப்படியே அந்த சுருளா இருக்கிற முடியில வந்து மலர்கள் இருக்கு இல்லையா, மலர்கள் பூக்கிற மலர தலையில சூடின்னு இருக்கானா, நிறைய மலர்கள் தான் தலையில சூடின்னு இருக்கா. அதுதான் நீபஸ்ராகாவத்த சூழி சனாத்திகே, அந்த நீல கடம்ப மாலையா தோத்து அந்த சூழினாக்க கூந்தல் அர்த்தம். அந்த கடம்ப மாலைய தலையில அப்படியே சூடின்னு இருக்கா. அந்த கடம்ப மாலை வந்து காத்துல இப்படி அசையும் போது அவளோட தலையும் இப்படியே அசையுமா, தன்னறியாம இந்த கூந்தல் அசையும் போது இப்படி இப்படின்னா அந்த மாலை அசையும் போது தலையும் அசையுமா. அந்த அசைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த தலை தானாவே இப்படி அசைறது. யாராவது நம்ம ஒருத்தர் எதிர்க்க பாட்டு பாடினா நம்மள அறியாம தலைய அசைப்போம் இல்லையா, அப்ப எப்படி தலைய நம்ம அழகா அசைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அசைக்குமா. அப்போ அவளே பாடிங்க அசைக்கிறாளோ இல்ல அவளுக்கு எதிர்க்க யாராவது ஷேடி பெண்கள் மத்தவா யாராவது தேவலோகத்து பெண்கள் பாடுறான்னா அவ எப்படி அசைப்பாளோ அந்த மாதிரி அந்த தலை அசைக்கும் போது அந்த மாலைகளும் அந்த தலையில வச்சிருக்கிற சூழ மலர்களும் அந்த அளவுக்கு அழகா அசையுமா. அப்படி ஒரு இருக்குமா. அதே போல சேகரி பூத சீதாம் சுரேகா மயூகாவளி பத்த சுஸ்னிக்த நீலாலகர்ஷேணி ஸ்ருங்காரிதே லோக சம்பாவிதேங்கிற சேகரி அப்படின்னு சொன்னாக்க இந்த திரிகம் அப்படின்னு அர்த்தம். முதுகுத்தண்டோட அடிபாகம், நம்மளோட முதுகுத்தண்டோட அடிபாகம் தான் சேக்கரிங்கிறது. அது இங்கிலீஷ்ல வந்து சேக்கரம்னு சொல்லுவோம். அது வந்து புனிதமானது, லத்தீன் மொழியது. சேக்கரம் அப்படிங்கிறது வந்து புனிதமானது. முதுகுத்தொண்ட அங்கதான் நம்மளோட ஆன்மா இருக்கு, அங்கதான் உயிர் நாடி அந்த இடத்துலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் திரிகம்னு பேரு. அது வந்து புனிதமான சொல்லாக சொல்லப்படுது. அங்கதான் ஜீவாத்மாவோட ஆன்மா வந்து அங்கதான் இருக்கு. அது வந்து எலும்புகளிலேயே ரொம்ப புனிதமானது எது அப்படின்னு சொன்னாக்க அதுதான் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல வந்து சானுமத் அப்படின்னு போடுறார். சானுமத் அப்படின்னாக்க சானுமத் அப்படின்னா ஹிமவானின் புத்திரி, மலை அரசனின் புத்திரி, மலையரசி. யாரு ஹிமவான்? அவர் தான் மலையரசன். அவரோட புத்திரிய தானே ஹிமவானி, இவ்வளவுதானே சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த மலையரசனோட புத்திரி சானுமத் புத்திரிக்கே, அப்பேற்பட்ட மலையரசன் புத்திரிக்கு அவ்வளவு சுருட்டையான முடிகள் உடையவள். அவ வந்து தலையில வந்து சீதாம்சு, சீதாம்சு அப்படின்னாக்க நிலவுன்னு அர்த்தம். அவளோட தலையில வந்து மேல இருக்கிற அந்த பூர்ணச்சந்திரமான பிம்பம் நிலவு வந்து அப்படியே தலையில அப்படியே அழகா பிறைச்சந்திரன் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். அந்த அம்பாளோட தலை மேல அந்த பிறைச்சந்திரன் வடிவத்துல கொண்ட அது அப்ப அதோட கிரணங்கள் எவ்வளவு அழகா ஒளி விழும் அவளோட மூஞ்சிலதான்.
அந்த அளவுக்கு விழுமா. அப்பேற்பட்ட அந்த நிலவு வந்து பட்ட உடனே அந்த கூந்தல் எல்லாம் ஒளி பட்ட உடனே பட மினு மினுக்குமா. அந்த ஒளி பட்ட உடனே சந்திரனோட கிரணங்கள் பட்ட உடனே அவளோட மூஞ்சி ஒளிருங்கிறத விட அந்த கூந்தலே அப்படி படன்னு ஒளிருமா. அப்பேற்பட்ட அப்படி இருப்பான். அப்ப வந்து இவ இப்படி இந்த தலையை அசைக்க இந்த பூ ஆட அவளோட காதுல போட்டிருக்க குண்டலங்கள்லாம் அசையுமா. ஏன்னா இந்த தலையை ஆட்டும் போது இந்த குண்டலங்கள் அசையும் இல்லையா, குண்டலங்கள் அசையும் போது வந்து சப்தம் ஏற்படும். அந்த குண்டலங்கள் அசையும் போது வந்து சப்தங்கள் ஏற்படும். அந்த சப்தங்கள் எப்படி இருக்கும்னாக்க இவ பாடுறதுக்கு ஏத்த மாதிரி தாளம் போடுற மாதிரி இருக்குமா. அந்த அதோட சப்தம் கணங்கிற அந்த காதுல போட்டு இருக்க குண்டலங்களோட சப்தமானது இந்த இவ பாடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த இதுவா இருக்குமா. அப்பேற்பட்ட இத வந்து ஆதிசங்கரர் எப்படி சொல்றாருன்னா, சரஸ்வத்யா சுக்திஹி அமிர்தலகரி கௌசலகரி திபந்தியா சர்வாணி சவண சுலுகாபியாம் அவிரலம் சமத்கார ஸ்லாகா சரித்த சிரச குண்டலகனோ ஜனக்காரை ஸ்தாரைகி பிரதிவச்சனமா கஷ்டைவத்தேன்ட்டு சௌந்தரலகரியில ஆதிசங்கரர் இதேதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த வாக்தேவியான சரஸ்வதி அவ நடுவுல உட்கார்ந்து இருக்காரு, அம்பாள் பராசக்தி மாதங்கி உட்கார்ந்துருக்கா. கீழே இருக்கிற சரஸ்வதி அமுத பொருளியா அவளோட இசையில அவ வாயிலேந்து அழகா அமிர்தமான வாயிலேந்து அழகா ஒளி விழறது. அது வந்து அந்த வெளி வரும்போது இவளை அறியாம இந்த கூந்தல் தலையை அசைக்கிறா. அந்த தலையை அசைக்கும் போது அவளோட காவு குண்டலங்களும் அசைக்கிறது இவளோட பாட்டுக்கு ஏத்த மாதிரி. அதை பார்த்த உடனே அந்த தேவி பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு இவ சரஸ்வதியானவள் பாடுறத கேட்டு அந்த அமுத மொழியானது இவ அதை கேட்டு ரசிச்சு அப்படி தலையை அசைக்கிறது, இந்த பூக்கள் ஆடுறது, காது குண்டலம் ஆடுறது அப்படியே பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கே. நீலாக்க சிங்காரித்தே லோக சம்பாவித்தே, எல்லா மக்களும் பேறுபடும்படியாக இவ்வளவு அழகா இடத்துலயும் பரவி இருக்கிற அம்பாளே உனக்கு போற்றி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாரு. காம லீலா தனுசன்னிவ பூலதா புஷ்ப சந்தோக சந்தேக கிருல்லோச்சனே வாக்சுதாசேச்சனே சாரு கோரோச்சனா பங்கே கேலி லலாமாபிராமே சுராமே ரமே அப்படின்னு அடுத்த அதெல்லாம் ஒரே வாக்கியங்கள் தான். அதுல அவர் சொல்றார். அடுத்தது வந்து தலைமுடி, சுருட்ட தலைமுடி, மேல இருக்கிற திரைநிலா இருக்கு, அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த நிலாவோட திறனங்கள் பற்றி தலைமுடி படப்படுத்துறது, அதனால எதிர்க்க இருக்கிறவங்க பாடுறத கேட்கும் போது ஆடுற தலையை அசைக்கிற மாதிரி இருக்கு, காதல் குண்டலங்கள் ஆடுறது அப்படின்னு தலையை வர்ணிச்சு எங்க அப்படியே தலையிலேருந்து இப்படி வந்தா அடுத்தது புருவங்கள்ட்ட வரா. அதுதான் சொல்றான். காம லீலா தனு சன்னிவ ப்ரூலதா புஷ்ப சந்தோக. அந்த ப்ரூ அப்படின்னாக்க புருவம்னு அர்த்தம். ப்ரூன்னு சொன்னா புருவம். அந்த புருவம் எப்படி இருக்குன்னா, இந்த மன்மதன் கையில் இருக்கிற வில் இருக்குல்லையா, வில் அப்படி வளைஞ்சு இருக்குல்லையா, அது மாதிரி வில் போன்ற வளைந்த புருவமா அவளுக்கு அந்த இடத்துல இருக்கான். அப்படி அந்த புருவம் அப்படின்னா காமதேவனே அந்த மன்மதனே இந்த இடத்துல வந்து நடுவுல கைய வச்சுட்டு கையில அந்த கரும்பு வில்ல வச்சுட்டு இப்படி வந்து நிக்கிற மாதிரி இருக்கான் அம்பாளுக்கு. அந்த வில் புருவம், வில் போன்ற புருவம் அந்த காமதேவனே அந்த இடத்துல வந்து நின்று அப்படி காமிக்கிற மாதிரி இருக்கான். அதுல இருந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா என்ன ஆகும், இந்த பூவை கையில வச்சிருந்து அப்படியே அதை யார பார்த்து அம்பு விடலாம் அப்படிங்கிற புஷ்ப பானத்தை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கா. அப்ப வந்து அந்த மயூராக்க ஒளி, அந்த மயூரம் போன்ற ஒளி ஆவளி என்ற அப்படியே அந்த ஒளி கதிர்கள் வந்து அப்படியே படிப்படியா விழற மாதிரி இருக்கான். அது வந்து இந்த தனுசு காமதேவனோட தனுசை தான் பிடிச்சுட்டான், அவனே பிடிச்சுட்டு நிக்கிற மாதிரியா இருக்கான். அப்பேற்பட்ட குரு வந்து அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறதாக இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அதையே வந்து நம்ம ஆச்சாரிய சுவாமிகளும் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இதே வார்த்தையை தான் அவரும் போடுறார். இந்த அம்பால அலங்காரம் பண்றதுல அதேதான் போடுறார். கிஞ்சித் புவன பயபங்க வியசனினி பதீயே நேத்ராபியாம் மதுகர ருச்சிபியாம் திருதகுணம் தனுர் மன்யே சவ்யே தரதர கிரகீதம் ரதிபதேகே பிரகோஷ்டே முஷ்டௌச்ச சத்கதயதி நிகூட்டாந்தரமுமே அப்படின்ட்டு சௌந்தரலகரியில சொல்றார். அவர் எப்படி சொல்றாரு, ஜெகன்மாதாவான தேவி தன்னால் படைக்கப்பட்ட இவ்வுலக உயிர்களுக்கு யாரொரு துன்பமும் நேராத இருக்கவும், அப்படி ஏதேனும் நேருமாகில் உடனே அதை போக்க வேண்டும் என்ற சற்றே கவலையோடு இருக்கிறார். இதனால் அம்மையின் சிறிது வளைந்த இரு புருவங்களும் ஒரு வில் போலவும் தேவிய நீண்ட கண்களின் கருவிழிகள் வந்து வண்டுகள் போன்று தோன்றுவது போலையும் இருக்கிறது. இந்த அதிசய வில்லை மன்மதன் தனது இடது கையால் ஏந்தி பிடிச்சிட்டு அம்பா வந்து எய்யறதுக்கு வந்து ரெடியா நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் வந்து ஆதிசங்கரர் அந்த மாதிரி வர்ணிக்கிறார். இவர் வந்து இந்த மாதிரி வருகிறார்.
காமலீலா தனு சந்நிப புரூலதா புஷ்ப சந்தோக சந்தேக. அதாவது இதுதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு காளிதாஸ் சொல்றார். ஆனா ஆதிசங்கர் சந்தேகமே இல்ல, அவருதான் காமதேவனோட வில்லுதான் இருக்குன்ட்டு அவர் அடிச்சு சொல்றாரு. இவர் சந்தோக சந்தேகம் காளிதாஸ் சொல்றார். ஆனா ஆதிசங்கர் அதெல்லாம் கிடையாது, சந்தேகமே இல்ல, அது அந்த வில் போன்ற புருவம் அது காமதேவனோட காமனோட வில் இதுதான் அப்படின்னு அவர் ரொம்ப அடிச்சு சொல்றார். சாரு கோச்சோனா சாரு கோரோச்சனா பங்கை கேலி லலா லலா மாபிராமே சுராமே ரமே அப்படிங்கிற அப்பேற்பட்ட அந்த 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 விழி, அதுக்கடுத்து இந்த ப்ரூல இருந்து கண்கள் கிட்ட பார்த்தா அந்த விழி வந்து கடைக்கண் பார்வையாக இருக்கிறதாம். அப்படியே அந்த பார்வையில இருந்து அப்படியே அமிர்தம் சுற்றமாதான். யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், உன்னோட கடாட்ச பார்வையை உனக்கு கொடுக்குறேனே, உனக்கு அதுல கொடுக்குறேன்னு அப்பேற்பட்ட கருணை கண்களை அவள் மென்மையாக அவள் பார்க்கிறாள். அப்படிதான் அந்த கண்ணை வச்சுட்டு பாக்குறாள். அப்புறம் சந்தேக கிரில்லோச்சனே வாக்சுதா சேச்சனே அப்படிங்கிறார். சேச்சனே அப்படின்னாக்க இந்த இடத்துல வாக்சுதா சேச்சனே, சேச்சனை அப்படின்னாக்க சேச்சனைங்கிறது ஒரு கடத்தோட பேரு. கடம் அந்த காலத்துலதான் சொல்லுவாங்க இல்லையா, பூவாளின்னு சொல்லுவாங்க. அந்த பூவாளி வந்து இப்படி இதுவா இருக்கும், அதுல ஜலத்தை விட்டா அப்படியே ஷவர் மாதிரி கொட்டும், தண்ணி அப்படி நின்றுட்டே அப்படி கொட்டலாம். அதுக்கு பேரு சேச்சனைன்னு பேரு. அதுக்கு பேர் தான் சேச்சனைன்னு பேரு. அந்த பூவாளி நம்ம சொல்றோம் இல்லையா, தண்ணி கொட்டு, அதுக்கு சேச்சனை, அதுக்கு கடம், சேச்சனை கடம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது வந்து வாட்டர் பாட். அது வந்து ஒரு ஹைட்ல இருந்து அப்படியே அழகா விட்டு தண்ணி வந்து பரவி விழும். ஒரே இடத்துல விழாம அந்த தண்ணி வந்து ஷவர் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே பரவின மாதிரி விழும் இல்லையா. அது போல இவளோட கண்கள் வந்து எப்படி இருக்கான்னா, ஒரு பக்கத்துல விழாம அப்படியே எல்லாத்தையும் பறந்து அந்த கடாட்சமானது அருளை வந்து அப்படி பறந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதும். அப்பேற்பட்ட கண்களை உடையவள் அப்படிங்கிறார். எதோட இல்லாம நெற்றியா அழகான லலாமன்னா திலகம். என்ன எதால திலகம்? கஸ்தூரியினால், கோரோச்சனையினால உள்ள திலகம். கோரோச்சனை என்பது வாசனை பொருந்தியது, கோரோச்சனாங்கிறது அந்த வாசனை பொருந்தாத நல்ல கலரை கொடுக்கும். அந்த கஸ்தூரியினால திலகம் விட்டு இருக்காளாம். கண்கள் இப்படி அமுதா, அப்படியே அமுது மழையா பெய்யுது. எப்படி மழை வந்து அமுதமா பொழியுமோ அது போல அவருடைய கருணை கடாட்சம் அமுதமாக பொழிகிறது. அந்த கடத்துல, அதாவது கடத்துல இருந்து தண்ணி ஊத்தினா எப்படி அழகா 4 பக்கம் பரவி தண்ணீர் விழுமோ அது போல அவருடைய கண்களில் இருந்தும் அமுதமான மழை அந்த அளவுக்கு பொழிகிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நெற்றியில லலாட்டம் திலக்கம் வச்சுட்டு இருக்கா. அதுவும் எது? கோரோச்சனையால வச்சுட்டு இருக்கா. பேர்பட்டவளே சுராமே ரமே. அது எவ்வளவு அழகா இருக்கு, பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. சுராமே ரமே, நீதான் ரமா, நீதான் ரமாதேவி, நீதான் லட்சுமி, நீதான் ஐஸ்வர்யம், நீதான் கருணை, நீதான் எல்லாமே அவள் தான். அவள்கிட்ட இல்லாததே ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுதான் வந்து இந்த அம்பாவோட திலகத்தையும் நெற்றியும் தான் நம்ம அபிராமிப்பட்டார் எப்படி சொல்றாரு முதல் ஸ்லோகத்திலே, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்கம் மாகுளம் போது மலர்க்கமல்லை மிதிக்கின்ற மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், அப்படியே இந்த செங்கதிர் எப்படி உதிக்கும் போது இப்படி சிவப்பு கலர் அப்படி செங்கதிர் அப்படி உருத்தி வருமோ அது போலதான் இந்த திலக்கத்துக்கு அவ்வளவு ஒரு இது. அந்த அழகா இந்த கஸ்தூரியினால திலகம் விட்டு இருக்காளாம். அதுதான் இவர் வந்து நம்ம ஆச்சாரியார் அதுக்கு என்ன தெரியுமா சொல்ற, நவீன அர்க்கம்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, அகசூதே சவ்யம் தவநயனம் அர்காத் மகதயா திரியாமாம் வாமம் தே சுஜதி ரஜனி நாயகதயா திருத்தீயாதே திருஷ்டிகி தரச்சலித ஹேமா புஜருச்சிகி சமாதத்தே சன்யம் திவச நிஷயோ அந்த ரஜினி. அவ வந்து நவீன அர்க்க கிரணம் அப்படிங்கிற புதுசா தோன்றிய கிரணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்ட்டு அதேதான் இவரும் ஆதிசங்கரும் அந்த மாதிரிதான் இது பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட நெற்றியில திலகம் வச்சுட்டு இருக்கிற கண்ணை அமுதமாக பொழிகின்ற அம்பாளே உனக்கு நமஸ்காரம், உனக்கு வெற்றி அப்படின்ட்டு இந்த இடத்துல பண்றார். அடுத்தது புரோல்லசத்வாலிகா மௌத்திக ஸ்ரேணிகா சந்திரிகா மண்டலோத்வாசி லாவண்ய கண்டஸ்தலயஸ்த கஸ்தூரிகா பத்ரரேகா சமுத்பூத சௌரபிய சம்பிராந்த பிருங்காங்கனா கீத சாந்திரி பவன் மந்திர தந்திரீஸ்வரே சுஸ்வரே பாஸ்வரே அப்படிங்கிறது அடுத்தது. அதுக்கடுத்தது என்ன சொல்றேன்னா, காதுகளில வந்து போட்டு இருக்கிற அந்த குண்டலம் இருக்கு இல்லையா, அதுல வந்து முத்து அழகா தொங்கணும். குட்டி 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 குட்டியா முத்து அப்படியே அழகா தொங்குறது அந்த காதுல போட்டு ஏற்கனவே குண்டலங்கள்னா நவரத்தனங்கள் பதிச்சு அப்படியே ஒளிர்விடுறது. அதை தவிர அந்த முத்துக்கள் அதுல தொங்குறது. அந்த முத்துக்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னாக்க அப்படின்னாக்க அந்த பளபளப்பு வந்து இந்த முத்து
தொங்கி ஆடி அது இப்படியே அசையரோட படப்படப்பு வந்து அவரோட கண்ணத்துல வந்து விழணும். ஏன்னா ஏற்கனவே அந்த வைரங்கள்லாம் பதிச்சதுனால அது அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கண்ணத்துல வந்து விழுதான். அது வந்து இந்த கண்டஸ்தலனாக்க சைட் ஆஃப் த ஃபேஸ், இந்த ஃபேஸ்ல இருக்கிற அதுதான் கண்டஸ்தலம் இருக்கு, அதுதான் சைட் ஆஃப் த ஃபேஸ். இந்த கண்ணத்துல வந்து அது படணும். அதுல இருந்து அந்த காதுல இருந்து வர ஒளி வந்து அப்படியே கண்ணத்துல வந்து இருக்கலாம். இதுல வந்து என்ன நிறைய இதுல அர்த்தங்கள் சொல்லியிருக்கு. இந்த நித்தியசூரிகள் அங்க இந்த அம்பாள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு கீழே வந்து இவளுக்கு அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா கூட இந்த சேடி பெண்கள் பின்னாடி கீழே இருக்கிறவங்களா, அம்மா உனக்கு நான் அலங்காரம், உங்களுக்கு நாங்க அலங்காரம் பண்ணி விடுறோமா, நாங்க பண்ணி விடுறோமா அப்படின்னு ரொம்ப ஆசையா வந்து இந்த சேடி பெண்கள் எல்லாம் கேட்பாளாம். இவ வந்து அலங்காரத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள் அம்பாள். ஆனாலும் அந்த பெண்கள் ஆசைப்படுறாளே அப்படிங்கிறதுக்கு அலங்காரம் பண்ணும்போன்னு சொன்னா, அவ அழகா அலங்காரம் பண்ணும்போது அந்த கஸ்தூரி கோரோஜனாக்கு ரொம்ப வாசனை மிகுந்தது. அதனால இந்த புருவத்தெல்லாம் தீட்டி கண்களுக்கு எல்லாம் மையெல்லாம் தீட்டி அழகா இந்த கண்ணத்துல அப்படி படப்படப்படன்னு இருக்கு இல்லையா, அந்த கண்ணம் அந்த காதோட ஒளியினால வர அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படி படப்படன்னு இருக்கிற கண்ணத்துல அழகா சித்திரம் தீட்டுவாங்களாவா. அப்படி அந்த சித்திரம் தீட்டு வந்து வாசனையாவும் இருக்குமா, அதே சமயம் வந்து அப்படியே சித்திரம் தீட்டி அவ்வளவு அழகா இருக்குமா. இது என்ன ஒண்ணு ஆகும்னா, இந்த சித்திரம் தீட்டி அழகா படப்படப்படன்னு எடுப்பா இருக்கிறத பார்த்த உடனே எங்கேயோ தள்ளி இருக்குமா வண்டுகள்லாம். அந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுவோம், ஐயோ அங்க பாரு நமக்கு பூவே கிடைக்கல, அங்க பாரு அங்க ஒரு பூ கொத்தே அங்க இருக்கு, நம்ம எல்லாரும் அங்க போய் தேனை குடிக்க போனா வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லா வண்டுகளும் வேகமா வருமா. அந்த வேகமா வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்காம அப்படியே சுத்துமா. இது மலர்னு நினைச்சுட்டு, இந்த கஸ்தூரியால போட்ட இந்த சித்திரம் வந்து மலர்னு நினைச்சுட்டு இது வந்து அந்த வண்டுகள் தான் ரீங்காரம் விட்டுட்டு அப்படியே அந்த பூக்கிட்ட வந்து மைக்கணும்ட்டு வருமா. அந்த ரீங்காரம் விட்டு இப்படி சுத்துறது இல்லையா, அந்த ரீங்காரம் விட்டு சுத்துறது வந்து அம்பாளுக்கு வந்து எப்படி இருக்கும்னாக்க, அவ பாடுற பாட்டுக்கு ஸ்ருதி சேர்க்கிற மாதிரி இருக்குமா அந்த ரீங்கார சப்தம், வண்டுகளோட ரீங்கார சப்தம் அந்த அவ பாடுற பாட்டுக்கு ஸ்ருதி பாசம் தனியா வச்சுக்க வேண்டாம், இதை வச்சுட்டு அவளுக்கு ஸ்ருதியா இருக்குமா அந்த வண்டுகளோட இது. அப்பேற்பட்ட அழகா இந்த பூக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுமா, இந்த பூக்கள் தலையில வச்சுட்டு இருக்கிற பூக்கள்லாம் நம்ம எங்கேயோ இருந்து இவ்வளவு பெரிய வாசனை எங்கேயோ கிடைக்காது. அம்பாளோட தலையில போயிட்டா அவளோட அந்த கூந்தல்ல வர வாசனையாவது நம்ம பூக்கு வந்து ஒட்டாதா அப்படின்ட்டு பூக்கள்லாம் மேல ஏறிக்குமா. கீழே இருக்கிற பூக்கள்லாம் அம்பாளோட தலையில ஏறிக்குமா, அது வழியாவது நமக்கு வாசனை வராதா அப்படின்ட்டு. இந்த வண்டுகள் எல்லாம் அப்படியே அம்பாளை சுத்தி அப்படியே ரீங்காரம் அப்படியே ஒரு சவுண்டு கேட்கறது வந்து அப்படியே அவளுக்கு வந்து ஸ்ருதி இருக்குமா. அது போல அது அப்படி இருக்கிறத பார்த்தா அவ வந்து அதை வச்சுட்டு அவ வந்து பாடுவான். அந்த ஸ்ருதியை வச்சுட்டு அவ பாடி அப்படியே அவ பாடுறது வந்து அப்படியே சுவரமா இருக்குமா. அப்பேற்பட்ட ஒரு இனிமையான நாதமா இருக்குமா அந்த அம்பாள் பாடுற, அது மென்மையான குரலா இருக்குமா. இது வந்து இதுக்கு ஓமானம் என்னன்னாக்க, இந்த வண்டுகளை போலதான் ஜீவன்கள், நாமெல்லாம் அந்த வண்டுகளை போலதான். அவளோட சௌலபியத்திற்காக, அவளோட அருள் கடாட்சத்திற்காக நாமும் அம்பாள போய் அப்படியே சுத்தி ரீங்காரம் விட்டுட்டு அவளையே சரணடைந்து நாம் இருந்தோமே. ஆனால் எப்படி அவள் வந்து அந்த வண்டுகளை வந்து தன்னோட சுடி பாக்ஸா தனக்கு ஏத்துக்கிறாளோ, நம்மையும் அவ போய் அந்த மாதிரி போய் வண்டுகள் போய் நம்மும் அந்த அம்பாள்கிட்ட போய் சரணம் அடைஞ்சா நம்மளையும் அவ ஏத்துப்போ. ஏன்னா அப்பேற்பட்ட சௌலபியம் உடையவள் அந்த அம்பாள். அவள் நம்மையும் அவளோட பொருட்டா நம்மளையும் ஏத்தி நம்மையும் கரசேர்க்க வைப்பாள் அப்படிங்கிறதுதான். ஆறறிவு இல்லாத அந்த வண்டுகளுக்கே அவள் அப்படி செய்யும் போது நமக்கு எவ்வளவோ அவள் நன்மை செய்ய மாட்டாள்ங்கிறது என்ன இது. அப்பேற்பட்ட இதை வந்து அந்த வண்டுகளோட ரீங்காரத்தை வச்சு நமக்கு உதாரணமா இந்த இடத்துல அதுதான் சொல்றாரு. அவர் ரோல்லசாத் பாலிகா மௌத்திக ஸ்ரேணிகா சந்திரிகா மண்டலோத்பாசி லாவண்ய கண்டஸ்தலஸ்யஸ்த கஸ்தூரிகா பத்ரரேகா சமுத்பூத சௌரபிய சம்பிராந்த பிருங்காங்கனா கீத சாந்திரி பவன் மந்திர தந்திரீஸ்வரே. அதுல இருந்து மந்திர தந்திரீஸ்வரன் அவன் வச்சுருக்கிற வீணையில இருந்து தந்திகளை மீட்டி ஸ்வரம் போடுவான். அப்ப வந்து இந்த லிங்காரத்தோட இந்த வண்டுகளோட ஸ்ருதியை வச்சுட்டு அவளோட வீணையில அவ போடுறது அது எப்படி இருக்குன்னா சுஸ்வரே பாஸ்வரே, அது சுஸ்வரமாக இருக்குமா அது பாஸ்வரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அவரை நம்ம ஆச்சாரியா இதுக்கு உள்ள ஸ்லோகத்தையும் அவர் உடலை இதையும் அவர் நல்லா அதே மாதிரிதான் பண்ணியிருக்காரு. அதுல என்ன பண்ணிருக்காருன்னா விபஞ்சா காயந்தி விவித மபதானம் பசுபதேகே त्वयारब्धे वक्तुं चलित शिरसा चादुवचने तदीये माधुर्ये अर्प बलपित तंत्री कलरवं निजां வீணாம் வாணி நிசுலயதி சோலேன நிவிருத்தம் அப்படின்னு அவர் சொல்றார். அது என்ன சொல்றார்,
ஜெகநாயகின் அவையில் கலைமகள் பரமனின் பல்வேறு குணங்கள் வெளிப்படக்கூடிய பல திருவிளையாடல்கள் பண்ணமைத்து வீணையோடு பாடுகிறாள். இதனால் அதீத மகிழ்வுற்ற அம்பிகை தான் தலையசைத்து ரசித்தது மட்டுமல்லாத அப்பாடலை பாராட்டி 2 சொற்களை கூற தொடங்கிய உடனே தேவியின் குரல் இதுல இதனால என்ன ஆயிடுறது அப்படின்னு சொன்னாக்க, இந்த சரஸ்வதி தேவி இந்த பாட்டை பார்த்து தலையை அசைச்சு அப்படி கேட்கும் போது அம்பாள் ஆஹா பேஷ்னு அப்படின்ட்டு அம்பாள் வாயை திறந்த உடனே சரஸ்வதிக்கு ஐயோ நம்ம பாடுற இந்த வீணையை வாசிச்சு நம்ம பாட்டு அவ தலையை கேட்டி பண்றதை விட அவ வாயிலேந்து வந்த 2 ஸ்வரம் ஆஹா நன்னா இருக்கேன்னு சொல்றது நம்ம பாடுறத விட இன்னும் ரொம்ப அழகா இருக்கேன், நம்ம பாடுறத விட ரொம்ப நன்னா இருக்கேன்னு அவ சொல்லிட்டு அவளோட வீணை எடுத்து தொப்புன்கீழ வச்சுக்குவான் பாடுறதுக்கு. ஏன்னா அந்த அம்பாளோட சுஸ்வரமானது அவ வாயில இருந்து ஆஹா பேஷ் பேஷ் சொன்னது இதை விட ரொம்பவே நன்னா இருந்தாலும் அதை அப்படி கீழே வச்சு விடுறா. கீழே வச்ச உடனே அதை அப்படி பட்டுன்னு கீழே வைக்கும்போது தண்ணி அந்த வீணையில அப்படியே சிங்கு பட்ட சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் கூட கேட்டக்கூடாது, இது நன்னாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை எடுத்து பக்கத்துல இருக்கிற அந்த வீணையோட உரை எடுத்து போட்டிடுவோம். வீணையோட உரை எடுத்து போத்தின்னு அந்த சத்தம் வந்துடும் அப்படி போட்டு அழுத்தி பிடிச்சுடுவான். ஏன்னா அம்பாளோட அந்த சுஸ்வரம் இதையெல்லாம் விட இனிமையாக இருக்கிறது அப்படின்னுதான் நம்ம ஆச்சாரியாலும் சொல்றோம். அதேதான் இவருன்னு சொல்றார். அந்த மந்திர தந்திரீஸ்வரே அந்த வீணையோட நாதத்தோட சத்தம் அதாவது சரஸ்வதி மீட்ன வீணையோட சத்தத்தை விட இந்த அம்பாள் சொல்ற சுஸ்வரமானது அவள் ஆஹா நன்னா இருக்குன்னு தலையை ஆற்றதானது அதையும் விட இன்னும் பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுஸ்வரமாக இருக்கு பாஸ்வரே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதோட பராசக்தி கி ஜெய். இதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம்.